Hello students, welcome back to this lecture series on chemistry, basic concepts and its calculation. This is lecture 11. So in the lecture la nama enna paapom appdin kettinga apna few previous year questions on NEET, okayla. So NEET la ketta few previous year questions and few other problems pathi nama இந்த lectures la paapom, okayla. So first problem, the molecular weight of oxygen and SO2 are so the molecular weight of oxygen and SO2 are 32 and 64 respectively, okayla. At 15 degrees Celsius and 150 millimeter mercury pressure, 1 liter of oxygen contains n molecules, okayla. So few conditions கொடுத்திருக்காங்க. So 1 liter of oxygens பாத்தீங்க அப்படினா n molecules contain பண்ணிருக்கும் அப்படினு சொல்லிட்டாங்க, okayla. So the few conditions, எந்த கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படினா at 15 degrees Celsius and 150 millimeter mercury pressures, okayla. And the number of molecules in 2 liters of sulfur dioxide, okayla. அதாவது 2 liters of sulfur dioxide எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்டர் சேம் கண்டிஷன் அண்ட் டெம்பரேச்சர், ஓகேங்களா. ஸோ அதாவது டெம்பரேச்சர் அண்ட் சேம் ப்ரெஷர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இருந்த அதே டெம்பரேச்சர் அண்ட் அதே ப்ரெஷர்ஸ்ல ஹவு மச் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ், அதாவது 2 liters ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அவகேடோல தெரியும் இல்லையா. ஸோ ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அந்த சேம் கண்டிஷன் அண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்ன்ஸ் சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் வால்யூம் 1 லிட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா n மாலிகூல்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்ப 2 லிட்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2n மாலிகூல்ஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா சி, ஓகேங்களா. ஸோ 2n மாலிகூல்ஸ் வந்து சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 2, 1 cc மீன்ஸ் 1 cubic centimeter, ஓகேங்களா. அதாவது 1 சென்டிமீட்டர் கியூப் தான் நம்ம 1 cubic centimeter அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ 1 சென்டிமீட்டர் கியூப்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ 1 சென்டிமீட்டர் கியூப் பார்த்தீங்க அப்படின்னா N2O2 அப்படிங்கிற ஒரு மாலிகூல்ஸ் இருக்கு, ஓகேங்களா. அட் NTP நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ஸ்ல இருக்கு, ஓகேங்களா. ஸோ கண்டைன்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, மாலிகூல்ஸ், எலக்ட்ரான்ஸ், ஆல் தி அபோவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கும் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாமா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வால்யூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஏன்னா 1 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது நம்மளுக்கு வால்யூம், ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து வால்யூம் பை மோலார் வால்யூம் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ மோலார் வால்யூம் ஃபார் கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 22.4 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓகேங்களா. கிவன் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் கியூப். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸ்ல பார்த்திருப்போம் 1 சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்க ஒரு டைம் ரீகேப் பண்ணுங்க. இன் ஷார்ட்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கியூப் எடுத்திருப்போம். ஸோ அந்த கியூப் பார்த்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர்ஸ்ல இருந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ 10 சென்டிமீட்டர் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கியூப் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதோட வால்யூம் 10 சென்டிமீட்டர் கியூப், ஓகேங்களா. ஸோ இதுல ஹவு மச் ஆஃப் வாட்டர் ஃபில் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 ml அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 1000 ml அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் ஹோல் கியூப், ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து ஹோல் கியூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அப்போ 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அப்போ 1 மில்லி லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் கியூப், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம், ஓகேங்களா. ஸோ இப்போ 1 மில்லி லிட்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓகேங்களா. ஸோ இப்போ 1 மில்லி லிட்டர் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம், ஓகேங்களா. ஸோ 1 மில்லி மீன்ஸ் 10 to the power of -3, ரைட். ஸோ அதை நம்ம அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிப்போமா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா NA, அதாவது அவகேடோ நம்பர் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ 1 × 10 to the power of -3 டிவைடட் பை 22.4, ரெண்டுமே லிட்டர்ஸ்ல இருக்கும். மில்லி அப்படிங்கிறத மாத்திட்டோம் அப்படின்னா லிட்டர்ஸ் பெர் மோல் அப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆகி நம்மளுக்கு மோல்ஸ் மட்டும் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம மோல்ஸ் கூட NA அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்றோம், அதாவது மல்டிப்ளை பண்றோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 1 × 10 to the power of -3 டிவைடட் பை 22.4 × 3, ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 நைட்ரஜன்ஸ் இருக்கு, ஒரு ஆக்சிஜன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து இது மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 3 × NA அப்படிங்கிறது 0.2 × 10 to the power of 23, ஓகேங்களா. ஸோ அவகேடோ நம்பர் கூட நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளோட ஸோ இந்த ஆன்சர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ஸ் கூட இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ரைட். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது நம்ம சிம்பிளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 6 × 3 × 6, ஓகேங்களா. ஸோ 3 × 6 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 18 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ சிம்பிள் பண்ணும்போது
18.06 into 10 to the power of minus 3 இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 10 to the power of 23 இருக்கு. ரெண்டு மல்டிப்ளிகேஷன்ஸ்ல இருந்தா நம்ம அடிஷன் பண்ணுவோமா? ஸோ -3 plus 23 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 to the power of 20 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை 22.4 லிட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ 22.4. ஓகேங்களா? ஸோ இது வந்து இது கூட மேட்ச் ஆகுதா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கூட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஸோ 1.8 அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு 18 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம டெசிமல் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணும். ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ பிளஸ் 1 நம்ம ஆட் பண்ணுவோமா? ஸோ அப்போ 1.8 இன்டூ 1 செகண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் தனியா ஒரு ஸ்டெப்ல எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1.8 இன்டூ 10 to the power of 21 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கீழே பாத்தீங்க அப்படின்னா 224 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம 224 எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 224 இன்டூ 10 to the power of -1 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? ஏன்னா டெசிமல் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகும்போது 10 to the power of -1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மேல வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ 21 plus 2 22 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 1.8 divided by 224 into 10 power 22 atoms அப்படின்னு சொல்லி தெரியுது. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கு இல்லையா? ஸோ அதை செக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸோ 10 to the power of -3. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6.02 into 10 to the power of 23 into 10 to the power of -3 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை 22.4. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா 400 அப்படிங்கறத ஆட் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ அப்ப நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னா 22400 ஓகேங்களா இன்டூ 10 to the power of -3. ஓகேங்களா? ஸோ -3 அப்படின்னா 4க்கு அந்த பக்கம் டாட் வந்துடும் இல்லையா? அதாவது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து 3 digits தள்ளி இருக்கேன். ஸோ 3 digits தள்ளனால நான் -3 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம். ஓகேங்களா? ஸோ 10 to the power of -3 அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6.02 into 10 to the power of 23 divided by 22400. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கரெக்டா இருக்கா பாருங்க. 6.02 into 10 to the power of 23 divided by 224. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சரும் நம்மளுக்கு வருது, இந்த ஆன்சரும் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வருதுன்னு பார்க்கலாங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு மாலிகூல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ N2O. ஓகேங்களா? ஸோ நைட்ரஜன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் 7 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? 7 மீன்ஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அது இண்டிகேட் பண்ணுது இல்லையா? ஸோ அப்போ ஒரு நைட்ரஜனுக்கு 7. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டு நைட்ரஜன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 2 into 7. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 8. ஸோ அட்டாமிக் நம்பர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லையா? ஸோ அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நான் 1 into 8 அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா 14 plus 8. ஸோ 14 plus 8 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 22 எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாலிகூல்ஸ்ல 22 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ திஸ் மச் மாலிகூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா 6.022 into 10 to the power of 23 multiplied 22 electrons. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த நம்பர் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ இது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 6.02 into 22 into 10 to the power of 23 divided by தான் 22400 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகே தான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6.02 ஓகேங்களா? ஸோ இப்போ 22 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 4012. ஸோ 1204. ஓகேங்களா? ஸோ இதுதான் வரும் இல்லையா? ஸோ 4423. ஓகேங்களா? 132.44 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நான் இங்க இடம் பார்த்ததுனால நான் இங்க எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு வருது? 132.44 divided by 22400. ஓகேங்களா? ஸோ இன்டூ 10 to the power of 23. ஓகேங்களா? ஸோ இது வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஸோ 1 பாயிண்ட் அதாவது 2 டெசிமல்ஸ் இந்த பக்கம் போயிருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த பக்கம் போனதால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1.3244 into 10 to the power of அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 10 plus 2 அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ அப்போ 25 அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா 224 அப்படிங்கிறது தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ 224 into 10 to the power of நம்ம என்ன எழுதுவோம்? -1. ஓகேங்களா? ஸோ -1 அப்படின்றதுனால தான் நம்ம 222.4 அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும் இல்லையா? ஓகே. ஸோ இது மேலே போச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். 10 to the power of 23. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ 2 digits அப்படிங்கிறது ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10 + 2 digits நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ 2 digit மூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா +2 அப்படின்னு நம்ம வரும் ஓகேங்களா. ஸோ +2 அப்படின்னு போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1.32 into 10 to the power of 23 அப்படியே இருக்கட்டும். 10 to the power of 2 அப்படின்னு அள்ளிட்டோம் ஓகேங்களா. ஸோ அப்போ 224 into 10 to the power of 2 ஓகேங்களா. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது 1.32 into 23 divided by 224 அப்படிங்கிற this much number of electrons அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஆன்சரும் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா D all the above is a correct answer ஓகேவா. ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா which of the following fertilizer has the highest nitrogen percentages ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு percentage ஃபார்முலா தெரியும். percentage composition is equal to mass of that particular element divided by molar mass அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டோட்டல் மாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு இது கொடுக்கல ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அமோனியம் சல்ஃபைட் ஓகேங்களா. ஸோ அமோனியம் சல்ஃபைட் அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா NH4 twice and SO4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோமா. ஸோ நைட்ரஜன் மாஸ் ஆஃப் த நைட்ரஜன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட்ரஜன் அதாவது 2 நைட்ரஜன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு நைட்ரஜன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 into 14 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஸோ அப்போ மோலார் மாஸ் ஆஃப் திஸ் அமோனியம் சல்ஃபைட் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அமோனியம் சல்ஃபைட் அப்படிங்கும்போது NH4 twice and SO2 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஸோ எத்தனை நைட்ரஜன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 நைட்ரஜன்ஸ். அப்போ 2 into 14 ஓகேங்களா. ஸோ 4 into 2 அப்போ 8 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ 8 into 1 ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 28 இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சல்ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ அப்போ 1 into 32 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ 32. ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா 16 into 4 ஏன்னா அப்படின்னா 1 ஆக்சிஜனுக்கு 16 4 ஆக்சிஜன்ஸ் இருக்கிறதுனால 4 ஓகேங்களா. ஸோ அப்போ 4 into 16 ஓகேங்களா. ஸோ 16 20 22 2 remainder 2 right 2 into 4 10 132 ஓகேங்களா. ஸோ கிராம் மோலார் மாஸ் ஆஃப் அமோனியம் சல்ஃபேட் ரைட். அமோனியம் சல்ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னா 132 கிராம் பர் மோல் அப்படின்னு வருது. ஸோ நம்ம வந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா into 100 அப்படின்னு நம்ம போறோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சைனமைடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கால்சியம் சைனைடு அப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா CaCN twice அதாவது 2 கார்பன் 2 நைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைனைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கால்சியம் சைனைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்டிருக்கிறது சைனமைடு ஓகேங்களா. ஸோ சைனமைடு அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா CaCN2 அதாவது நைட்ரஜன் மட்டும் தான் ட்வைஸா இருக்கும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுலயும் வந்து நைட்ரஜன் 2 இருக்கு. ஸோ அப்போ 2 into 14 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் இது கண்டுபிடிக்கணும் இல்லையா. கால்சியம் சைனமைடு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா CaCN twice ஓகேங்களா. ஸோ கால்சியம் பார்த்தீங்க அப்படின்னா 40 ஒரு கால்சியம்க்கு. ஸோ அப்போ 1 into 40 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா 12 into 1 ஸோ அப்போ நம்ம 12 அப்படின்னு சொல்றோம். நைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா 14 into 2 ஸோ 28 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 0 1 4 4 80 ஓகேங்களா. ஸோ அப்போ கால்சியம் சைனமைட் பார்த்தீங்க அப்படின்னா 80 கிராம் பர் மோல் தான் அதோட மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஸோ into 100 ஓகேவா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூரியாவோட ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ NH2CONH2 அப்படிங்கிறது தான் நம்மளோட யூரியாவோட ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 நைட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி 2 into 14 divided by மோலார் மாஸ் ஆஃப் யூரியா ஓகேங்களா. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் யூரியா நம்ம கால்குலேட் பண்ணலாம் இல்லையா. ஸோ 2 நைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் 4 இருக்கு, கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ஓகேங்களா. ஸோ நைட்ரஜன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 into 14 28, ஹைட்ரஜன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 into 1 4, கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா 1 into 12, ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா 1 into 16 ஓகேங்களா. ஸோ 10 20 0 2 4 5 6 ஓகேங்களா. ஸோ 60 அப்படிங்கிறது அதோட மோலார் மாஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ into 100 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமோனியம் நைட்ரேட்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா NH4NO3 ஓகேங்களா. ஸோ இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 நைட்ரஜன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 2 into 14 divided by 2 நைட்ரஜன்ஸ் ஓகேங்களா. ஸோ இதோட மோலார் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா. ஸோ எனக்கு இங்க ஸ்பேஸ் பத்தாதனால நான் இங்க எழுதுறேன் ஓகேங்களா. ஸோ அமோனியம் நைட்ரேட் ஓகேங்களா. ஸோ இதோட மோலார் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணுமா. ஸோ 2 நைட்ரஜன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 2 into 14 is equal to 28. ஸோ ஹைட்ரஜன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. 4 into 1 4 நைட்ரஜன்ஸ் எழுதியாச்சு ஓகேங்களா. ஸோ 3 into ஆக்சிஜன் ரைட். ஸோ 3 into ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா 16. ஸோ 16 பார்த்தோம்னா 48 ஓகேங்களா. ஸோ 16 20 0 2
480 ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 80 கிராம் அப்படின்னு தான் வருது ஓகேங்களா. ஸோ சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதை வந்து சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹவு மச் பர்சன்டேஜ் இன் ஆல் தி எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அமோனியம் சல்ஃபேட்ல பார்த்தீங்க அப்படின்னா 21% இருக்கு. கால்சியம் சைனமைட்ல பார்த்தீங்க அப்படின்னா 35% இருக்கு. யூரியா சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 47. அமோனியம் நைட்ரேட் சல்ஃபேட் சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 35% இருக்கு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் which has a highest percentage of nitrogens, right? Highest percentage பாத்தீங்க அப்படின்னா யூரியாக்கு தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளான்ட்டோட ஃபெர்டிலைசர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது ஓகேங்களா. ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா at STP ஓகேங்களா the density of CCl4 vapors in gram per liter அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க will be nearest to ஓகேங்களா. ஸோ நியரஸ்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ டென்சிட்டி ஆஃப் CCl4 வேப்பர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை மோலார் வால்யூம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ மோலார் வால்யூம் அப்படிங்கிறது 22.4 லிட்டர் பர் மோல் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா. ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மோலார் மாஸ் டிவைடட் பை 22.4 லிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணுவோமா. ஸோ CCl4 ஓகேங்களா. ஸோ CCl4 ஓகேங்களா. ஸோ கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா 1 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ 1 × 12 are 12. குளோரின் பார்த்தீங்க அப்படின்னா 4 குளோரின்ஸ் இருக்கு. 4 × 35.5 is equal to ஸோ 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 71. 71 × 2 is 214 right 02 right 02 and 02 right 2 4 3 is 12 12 plus 2 142 ஓகேங்களா. ஸோ 142 அப்படிங்கிறது தான் வந்து குளோரின் Cl4க்கு மாஸ் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 4 5 154 ஓகேங்களா. ஸோ இப்போ மோலார் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு 154 டிவைடட் பை கிராம் பர் மோல். இது வந்து லிட்டர் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரெண்டு வந்து மோல் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிராம் லிட்டர் அப்படிங்கிறது 22.4 லிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஸோ இப்போ கிராம் பர் லிட்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளை பண்ணும்போது 6.875 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது ஓகேங்களா. ஸோ 6.87 நம்ம நிறுத்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் ஓகேங்களா. ஸோ 4 அமோனியம் கேசஸ் கம்பைன் ஆகி 5 ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும்போது 4 NO அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் 6 H2O மாலிகூல்ஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ when 1 moles of ammonia and 1 mole of oxygens are made to react completions ஓகேங்களா. சோ இது என்ன அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷன்ஸ் எழுதிடலாம் ஓகேங்களா. சோ ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4 ammonia combines with 5 oxygen to form 4 NO plus 6 water molecules ஓகேங்களா. ஓகே டன். சோ நம்ம ஸ்டாய்சியோமெட்ரி வச்சு நம்ம சொல்லலாம் இல்லையா. சோ நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चंसல எல்லாமே வந்து மோல்ஸ்ல தான் இருக்கு ஓகேங்களா. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மோல்ஸ்ல ஸ்டாய்சியோமெட்ரில எழுதிடலாம் ஓகேங்களா. சோ பை ஸ்டாய்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 4 moles of ammonia கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆகணும்னா நமக்கு 5 moles of oxygens அப்படிங்கிறது நமக்கு தேவை ஓகேங்களா. சோ அமோனியா அண்ட் ஆக்சிஜன்ஸ் நம்ம கம்பேர் பண்றோம் ஓகேங்களா. சோ அவங்க எடுத்துக்கிட்டது பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம வந்து டேக்கன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகேங்களா. சோ டேக்கன் பாத்தீங்க அப்படின்னா 1 mole அவங்க எடுத்துட்டாங்க. ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்ம 1 mole அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. சோ இது ரெண்டு வந்து ஸ்டாய்சியோமெட்ரி லெவல் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதாவது லிமிட்டிங் ரியேஜன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணுவோம் ஓகேங்களா. சோ இப்போ 1 mole அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இல்லையா. சோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 mole கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து ரெக்கையோடு அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம ரெக்கையோடு அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 4 அப்படிங்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணுவோமா. ஸோ இதை வந்து 4 ஆல் டிவைட் பண்ணும்போது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5/4 moles ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1.125 moles ஓகேங்களா. ஸோ திஸ் மச் மோல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனால் நம்ம எடுத்துக்கிட்டது பார்த்தீங்க அப்படின்னா 1 mole அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். அதாவது ரெக்கையோட அமௌண்ட்டை விட நம்ம கம்மியாக எடுத்துக்கிட்டோம். அப்போ லிமிட்டிங் ரியேஜன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சிஜன் இஸ் அ லிமிட்டிங் ரியேஜென்ட் ஓகேங்களா. ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஆல் த ஆக்சிஜன்ஸ் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல் த ஆக்சிஜன் வில் பி கன்சியூம்ட் ஓகேங்களா. ஸோ அதாவது ரெக்கையோடு பாத்தீங்க அப்படின்னா 1.25 moles 1 moles தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டா எல்லா ஆக்சிஜனும் சால்வ் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஓகே டன். அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு இருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 1 mole ஆஃப் NO will be produced ஓகேங்களா. ஸோ பை ஸ்டாய்சியோமெட்ரியில பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து 4 moles ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ரெக்கையோட அமௌண்ட் கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 4 ஆல் டிவைட் பண்ணும்போது 1 mole அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இதுவும் 1 mole இருந்தது. அதாவது 1 mole ஆஃப் அமோனியாக்கு நம்மளுக்கு 1 mole ஆஃப் NO அப்படிங்கிறது தேவை. ஆனா நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா லிமிட்டிங் அப்படிங்கிறது ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்மளோட லிமிட்டிங் ரியேஜென்ட் ரைட். ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் அதாவது 5 moles ஆஃப் ஆக்சிஜனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 NO அப்படிங்கிறது
நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 மோல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். அதாவது ரெக்யூர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 மோல்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு 4 மோல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஆனால் நம்ம எடுத்துக்கிட்டது பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூர்ட் அமௌண்ட்டை விட நம்ம வந்து கம்மியாக தான் எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ 1 மோல் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணும்போது 4/5 மோல்ஸ் ஆஃப் NO அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ 4/5 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.40 8 ஓகேங்களா. ஸோ அப்போ 0.8 மோல்ஸ் ஆஃப் NO அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது வரல ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 மோல் ஆஃப் வாட்டர் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஓகேங்களா. ஸோ இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிஜன் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணுவோமா. ஸோ ஆக்சிஜன் வச்சு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கணும் ஓகேங்களா. சாரி 6 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5/6 ஓகேங்களா. ஸோ ஹவு மச் வாட்டர் ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம 1 மோல் தானே எடுத்துக்கிட்டோம். ஸோ 5 மோல் எடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ 1 மோலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6/5 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜன்ஸ் எது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் வச்சு தான் அதோட ப்ராடக்ட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஹவு மச் ஆஃப் NO அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தப்பு. ஏன்னா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம அமோனியா வச்சு கால்குலேட் பண்ணிட்டோம். அதாவது எக்ஸஸ் ரியேஜன்ஸ் வச்சு நம்ம எப்பவுமே ப்ராடக்ட்டை கால்குலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா. ஸோ அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் வச்சு கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1 மோல் கால்குலேட் பண்ண அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 5 இதை நான் டிவைட் பண்ணும். ஸோ 5 டிவைட் பண்ணும்போது 4/5 மோல்ஸ் ஆஃப் NO அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 6 மோல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 5 மோல்ஸ் எடுத்துட்டா தான் 6 மோல்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 1 மோலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6/5 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1 10 மீன்ஸ் 2 ஓகேங்களா. ஸோ 1.2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மோல் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் தப்பு ஓகேங்களா. ஸோ ஆல் அமோனியா வில் பி கன்சியூம்டு. நோ ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸஸ் ரியேஜென்ட் தான் வந்து அமோனியா அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா. ஸோ அப்போ ரிமைனிங் அமோனியா அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு obtained by the complete decompositions of 9.85 grams of barium carbonate அதாவது BaCO3 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா BaCO3 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ டீகம்போசிஷன்ஸ் ஆகுது. அதாவது கார்பன் டை ஆக்சைடு வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இதுல இருந்து எவால்வ் ஆகுது ஓகேங்களா. ஸோ டீகம்போசிஷன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே கார்பனேட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது எவால்வ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பேலன்ஸா இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 கார்பன் பேரியம் 1 3 ஆக்சிஜன்ஸ் 1 2 3 ஓகேங்களா. ஸோ இது வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸா இருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் ஆப்டைன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பேரியம் BaCO3 பேரியம் கார்பனேட் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 9.85 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா வால்யூம்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வால்யூம்ல ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோமா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் அதாவது ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மோல் அதாவது மோலார் மாஸ்ல நம்ம எழுதுறோம். ஸோ மோலார் மாஸ்ல எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேரியம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 137 ஓகேங்களா. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் பேரியம் கார்பனேட் பார்த்தீங்க அப்படின்னா பேரியம்க்கு 137 into 1 ஸோ 137 அப்படிங்கிறது வரும். ஸோ கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்கு. ஸோ இப்போ 1 into 12 சார் 12. ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கு 16. ஸோ 16 பார்த்தீங்க அப்படின்னா 48 ஓகேங்களா. ஸோ 10 17 1 4 4 8 8 9 9 ரிமைண்டர் 1 ஓகேங்களா. 4 4 8 8 ரிமைண்டர் 1 197 ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 197 கிராம்ஸ் ஆஃப் பேரியம் கார்பனேட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 மோல் நம்ம தேவைன்னா மோலார் வால்யூம்ல எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வால்யூம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 மோலோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 22.4 லிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9.85 கிராம்ஸ்க்கு தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 கிராமுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோமா. ஸோ 1 கிராம் கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஐம் ஜஸ்ட் பிளேயிங் வித் நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்பர் கூட வச்சு நம்ம விளையாடுறோம் ஓகேங்களா. ஸோ 197 நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 1 கிராமுக்கு how much volume of carbon dioxide produce ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ 9.85 கிராம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா 22.4 liters divided by 197 into 9.85 grams ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு how much volume of carbon dioxide ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா. ஸோ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1.12 liters ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ
ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்காட்சியோமெட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராம்ஸ் தான் ஈக்குவல் பண்ணியிருப்போம், வால்யூம் தான் நம்ம ஈக்குவல் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இனிமேட் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளால இது முன்னாடியே பண்ண முடியும். பட் இருந்தாலும் நான் ஏன் சொல்ல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன கான்செப்ட்ஸ்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் கட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிராம்ஸையும் வால்யூம்ஸும் நம்மளால ஸ்காட்சியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் நீங்க பண்ண முடியும் ஓகேங்களா. ஓகே then. So next problem பாத்தீங்க அப்படின்னா how many moles of lead chloride will be formed from a reaction between 6.5 grams of PbO and அதாவது lead oxide and 3.2 gram of HCl ஓகேங்களா. So first நம்ம என்ன எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா lead chloride ஓகேங்களா. Sorry, how many moles of lead chloride will be formed ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு lead chloride அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. and from a reactions between lead oxide and HCl ஓகேங்களா. ஸோ அப்போ lead oxide plus HCl அப்படிங்கிறது கம்பைன் ஆகும்போது தான் நமக்கு lead chloride அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு குளோரின் தான் இருக்கு, இங்க 2 குளோரின் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 அப்படின்னு நம்ம போட்டோம் ஓகேங்களா. ஸோ 2 குளோரின் இப்போ கரெக்டா இருக்கு ஓகேங்களா. ஸோ ஆனால் ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது அங்க இல்ல, ஆக்சிஜன் அப்படிங்கிறதும் இல்லை ஓகேங்களா. ஸோ அப்போ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா வாட்டரா ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, ஒரு ஆக்சிஜன்ஸ் இருக்கு. ஸோ இது 2 கம்பைன் ஆகும்போது நமக்கு வாட்டர் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 6 பாயிண்ட் ஓகேவா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா given அப்படின்னு சொல்லி நான் எழுதிடுறேன் ஓகேங்களா. ஸோ given பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6.5 கிராம்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.2 கிராம்ஸ் ஓகேங்களா. ஸோ 3.2 கிராம்ஸ் கூட கம்பைன் ஆகும்போது how many moles அதாவது இது எவ்வளவு அப்படின்றது நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன் மோல்ஸ்ல கேட்டிருக்காங்க ஓகேவா. ஓகே ஸோ நம்ம ஸ்காட்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா. ஸ்காட்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா 1 மோல் ரைட். ஸோ 1 மோல்ஸ் அப்படிங்கிறது சாரி நம்ம வந்து மாஸ்ல எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மாஸ்ல எழுதிக்கிட்டா நம்மனா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. ஸோ மாஸ்ல எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னா லெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு PbO நம்மளுக்கு மோலார் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ மோலார் மாஸ் அதாவது லெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 207. ஸோ ஆக்சிஜன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 16 ரைட். ஸோ 1 ஆக்சிஜன்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ 16 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ 6 12 13 1 1 2 223 ஓகேங்களா. ஸோ அப்போ மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 223 கிராம்ஸ் ஆஃப் லெட் ஆக்சைட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹவு மச் ஆஃப் HCl நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ 1 ஹைட்ரஜனுக்கு 1, குளோரினுக்கு 35.5. ஸோ ரெண்டையும் பிளஸ் பண்ணும்போது 36.5 ஓகேங்களா. ஸோ 36.5 into 2 70. ஸோ 36.5 ஓகேங்களா. ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 35.5 plus 1 ஓகேங்களா. ஸோ இது வந்து குளோரினுக்கு, இது வந்து ஹைட்ரஜன் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 0 1 12 6. ஸோ 12 ரிமைண்டர் 1 ஓகேவா. ஸோ இங்கே மிஸ்டேக் பண்ற மாதிரி இருக்கு ஓகேங்களா. ஸோ 0 1 12 12 மீன்ஸ் 13 1 ஓகேங்களா. ஸோ இப்போ 73 அப்படிங்கிறது தான் நம்மளோட மோலார் மாஸ் அதாவது ஹைட்ரஜன் ஓகேங்களா. ஸோ HCl அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஸோ அப்போ 223 கிராம்ஸ் ஆஃப் PbO அதாவது லெட் ஆக்சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 73 கிராம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ரெக்கையோடு அப்பதான் வந்து நம்ம கம்ப்ளீட் ப்ராடக்டா ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கிட்டதும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 கிராம் செக் பண்ணுவோமா. ஸோ 1 கிராம்க்கு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 73 டிவைடட் பை 223 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸோ HCl நீடட் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 2.13 அப்படின்னு கேட்டு வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ 2.13 கிராம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெக்கையோர்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 6 ஓகேங்களா. ஸோ நான் 1 கிராமுக்கு தான் கால்குலேட் பண்ணிருக்கோமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 6.5க்கு நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ 6.5 கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்டூ 6.5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 6.5 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2.13 கிராம்ஸ் ஆஃப் HCl அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெக்கையோடு ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெக்கையோடு ஓகேங்களா. ஸோ நம்ம எடுத்துக்கிட்டது பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு எடுத்துருக்கோம் 3.2 கிராம்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஓகே. அதாவது நம்மளுக்கு ரெக்கையோட அமௌண்ட்டை விட நம்ம கம்மியா எடுத்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க சாரி எக்ஸஸா எடுத்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ 2.13 தான் நம்மளுக்கு ரெக்கையோட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸஸா எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இது என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எக்ஸஸ் ரியேஜென்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுவோமா. ஸோ ப்ராடக்ட் கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ரஃப் பண்ணும் இல்லையா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா நான் இங்கே எழுதிடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 223 கிராம்ஸ் அப்படிங்கிறதுக்கு லெட் குளோரைட் எவ்வளவு தேவை அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 207 ஓகேங்களா. ஸோ PbCl2க்கு பாத்தீங்க அப்படின்னா 207 71 ஏன்னா 2 குளோரைட் 35.5 into 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 71 அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா. ஸோ 7 ஸோ 2 ஓகேங்களா. ஸோ 278 கிராம்ஸ் ஓகேங்களா.
ஸோ அப்போ 278 கிராம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதாவது 223 கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 278 கிராம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6.5 கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 278 divided by 223 grams into 6.5 grams. ஓகேங்களா? ஸோ இது சிம்ப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் லெட் குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மோல்ஸ்ல கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ மாஸ் ஆஃப் லெட் குளோரைடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிம்ப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் அப்படிங்கிறது நான் 278 divided by 223 அப்படின்னு நான் இங்கே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு 6.5 divided by மோலார் மாஸ். மோலார் மாஸ் என்னது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 278 ரைட். ஸோ இதோட மோலார் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 278 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகும்போது டிவைட்ல வரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணோம் அதாவது 6.5 divided by 223. ஓகேங்களா? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா this much moles of lead chloride அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl. ஓகேங்களா? சாரி இங்க எதுவும் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ HCl அப்படிங்கிறது வராது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PbCl2. ஓகேங்களா? லெட் குளோரைடு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.029 மோல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணி பாருங்க. இது கரெக்டாக வருது அப்படிங்கிறதுல பாருங்க. ஸோ இதில் சிம்ப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் வைரஸ் பார்ட்டிகல். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வால்யூம் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். பட் ஆனால் ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஸோ 1 மீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கியூப்ஸ் அதாவது மீட்டர் கியூப் இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு ஒன்று கற்றுக்க போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன மீன் பண்ணுது அதோட யூனிட் பாருங்க சிசி அதாவது கியூபிக் சென்டிமீட்டர் டிவைடட் பை கிராம்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வால்யூம் டிவைடட் பை மாஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் வைரஸ் பார்ட்டிகல். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூமை எஸ் வால்யூம் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் வால்யூம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 6.02 into 10 to the power of -2 சென்டி அதாவது கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் சென்டிமீட்டர் கியூப் பர் கிராம் அப்படின்னு நம்ம சொல்லி போட்டேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூஸ் ரேடியஸ் அண்ட் லென்த் ஆர். ஓகேங்களா? அதாவது அந்த வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் வைரஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சிலிண்டரோட ரேடியஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 7 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆம்ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர்ஸ்ல எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா 7 into 10 to the power of -10 மீட்டர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? பட் ஆனால் ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம சென்டிமீட்டர்ல எழுதுவோம். சென்டிமீட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 7 into 10 to the power of -8 into 10 to the power of -2 மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம். ஸோ சென்டி அப்படிங்கிறது 10 to the power of -2 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ சிம்பிளி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 7 into 10 to the power of -8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் அதோட ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அந்த சிலிண்டரோட லென்த் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ லென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா? ஸோ இப்போ 10 ஆம்ஸ்ட்ராங் வந்து நம்ம சென்டிமீட்டர் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி வந்து 10 into 10 to the power of -8 அப்படிங்கிறது தான் நம்மளோட லென்த் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் NA இஸ் அ ஸோ NA அவகாட நம்பர் அப்படிங்கிறது 6.02 to 10 to the power of 23 இருந்துச்சு அப்படின்னா ஃபைண்ட் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் த வைரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இதுல பாத்தீங்க அப்படின்னா கிலோகிராம் பர் மோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோலார் வால்யூம் அப்படிங்கிறது நம்ம கேட்டிருக்காங்க இல்லையா? அதாவது 6.02 to 10 to the power of 23 வைரஸ் பார்ட்டிகளோட மாஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கண்டுபிடிப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கிராம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வால்யூம் அதாவது ஒரே ஒரு வைரஸ் பார்ட்டிகளோட வால்யூம் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தட் வைரஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவது வால்யூம் ஆஃப் 1 வைரஸ் பார்ட்டிகல் டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1 வைரஸ் பார்ட்டிகல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வால்யூம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ டோட்டல் வால்யூம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதால் நம்ம டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 வைரஸ் பார்ட்டிகளோட மாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வால்யூம் ஆஃப் தட் வைரஸ் பார்ட்டிகல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா πr²
h அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ rங்கிறது ரேடியஸ் hங்கிறது ஹைட் நம்ம இந்த இடத்துல லெந்த் அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம் ஓகேங்களா சோ இத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படினா pi அப்படி நம்ம வெச்சுக்கலாம் ஓகேங்களா சோ pi into 7 square into 10 to the power of -8 square into 10 to the power of -8 ஓகேங்களா சோ என்ன ரேடியஸ் அப்படிங்கிறது 7 into 10 to the power of -8 சோ வந்து பாத்தீங்க அப்படினா 7 ஸ்கொயர் 10 to the power of -8 தனித்தனியா ஸ்கொயர் போட்டுருக்கேன் 10 into 10 power -8 அது வந்து லெந்த் அப்படிங்கிறது அதாவது ஹைட் அப்படி நம்ம ஓகேங்களா சோ இங்க ஹைட் அப்படி நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா சோ ஹைட் எழுதிட்டோம் நம்ம ஹைட்டால மல்டிப்ளை பண்றோம் சோ அப்ப பாத்தீங்க அப்படினா நமக்கு வால்யூம் ஆஃப் தட் வைரஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும் ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படினா சிம்பிளை பண்ணும்போது 7 ஸ்கொயர் பாத்தீங்க அப்படினா 49 pi அப்படி நம்ம வெச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து ஸ்கொயர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா 10 to the power of so square அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா 10 to the power of -8 into 2 அப்படினு பாத்தீங்க அப்படினா 10 to the power of 16 நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா 10 to the power of -7 அப்படி நம்ம வெச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இது சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா 7 பிளஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா 4 10 to the power of 23 அப்படி நமக்கு வரும் இல்லையா சோ 49 pi ஓகேங்களா சோ நமக்கு வால்யூம் ஆஃப் that virus particles அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ஒரே ஒரு வைரஸ் பார்ட்டிகளோட மாஸ் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா சோ அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படினா mass is equal to volume by divided by specific volume ஓகேங்களா சோ இந்த specific volume நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படினா ஒரு வைரஸ் பார்ட்டிகளோட வால்யூம் divided by வைரஸ் பார்ட்டிகல் ஒரே ஒரு வைரஸ் பார்ட்டிகளோட மாஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இதுல வந்து சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம சொன்னோம் இது வந்து பாத்தீங்க அப்படினா சென்டிமீட்டர் கியூப் per கிராம் ஓகேங்களா சோ இப்போ வந்து இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படினா நமக்கு மேல கிராம் வந்துரும் இல்லையா சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படினா மாஸ் ஆஃப் 1 வைரஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும் ஓகேங்களா சோ வால்யூம் பாத்தீங்க அப்படினா நமக்கு 49 pi ஓகேங்களா சோ pi அப்படிங்கிறது நம்ம 22/7 எழுதிக்கலாம் ஓகேங்களா சோ into 10 to the power of -23 divided by ஓகேங்களா சோ ஸ்பெசிபிக் வால்யூம் அப்படிங்கிறது 6.02 into 10 to the power of -2 ஓகேங்களா சோ யூனிட் பாத்தீங்க அப்படினா இங்கே கேன்சல் ஆயிடுச்சு கிராம் அப்படிங்கறதா வரும் சோ அப்ப நான் வந்து இந்த இடத்துல கிராம் அப்படினு சொல்லி நான் போட்டேன் சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா மாஸ் ஆஃப் 1 வைரஸ் பார்ட்டிகல்ஸ் நமக்கு கேட்டிருக்கிறது 6.02 to 10 to the power of 23 வைரஸ் பார்ட்டிகளோட மாஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இல்லையா சோ அப்ப பாத்தீங்க அப்படினா நம்ம 49 ஓகேங்களா சோ சிம்பிளை பண்ணலாம் இல்லையா சோ சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா 7 அப்படினு வரும் சோ 7 into 22 ஓகேங்களா சோ 7 into 22 எவ்வளவு அப்படிங்கறது கால்குலேட் பண்ணி பார்ப்போம் சோ 7 into 22 அப்படினு பாத்தீங்க அப்படினா 7 சோ இது 7 ஆல் டிவைட் ஆகுது இல்லையா சோ 7 வந்து பாத்தீங்க அப்படினா 4 115 154 அப்படிங்கிறது வருது ஓகேங்களா சோ 154 into 10 to the power of -23 அப்படியே வெச்சுக்கலாம் ஓகேங்களா divided by 6.02 into 10 to the power of -2 ஓகேங்களா சோ into இது வந்து பாத்தீங்க அப்படினா 1 வைரஸ் பார்ட்டிகலுக்கு ஓகேங்களா நமக்கு கேட்டிருக்கிறது மோலார் மாஸ் அதாவது 6.02 into 10 to the power of 23 வைரஸ் பார்ட்டிகல்ஸோட மாஸ் நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா சோ பாத்தீங்க அப்படினா நம்ம 6.02 into 10 to the power of 23 நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா 10 to the power of 10 to the power of -23 அப்படிங்கிறது இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா சோ இந்த நம்பரும் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு சோ 10 to the power of -2 மேல வந்துச்சு அப்படினு கேட்டிங்க அப்படினா நமக்கு சோ 154 into 10 to the power of 2 அப்படி நமக்கு வந்திருக்கு ஓகேங்களா சோ நம்மளோட ஆன்சர் பாத்தீங்க அப்படினா நமக்கு ஓகேங்களா எங்க எழுதுறது சோ நான் இங்க எழுதிட்டுங்களா சோ 152 ஆன்சர் அப்படினு எழுதிறேன் ஓகேங்களா சோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 154 into 10 to the power of 2 அப்படி நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா கிராம் ஓகேங்களா சோ இது கிராம்ல தான இருக்கு சோ அப்போ கிராம் per மோல் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு கிராம் per மோல்ல இருக்கு ஓகேங்களா சோ கிராம் per மோல் ஓகேங்களா சோ நமக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படினா கிலோகிராம்ல கேட்டிருக்காங்க இல்லையா சோ 10 to the power of ஸ்கொயர் இருக்கு இல்லையா சோ அப்ப சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா 15400 into 10 கிலோகிராம்ல எழுதணும் இல்லையா சோ கிராம் per மோல் ஓகேவா சோ கிலோகிராம்ல பாத்தீங்க அப்படினா 3 டிஜிட்ஸ் தள்ளி வரும் ஓகேங்களா சோ 3 டிஜிட்ஸ் தள்ளி வரும் இல்லையா 115.4 into 10 to the power of 3 கிராம் per மோல் அப்படி நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ இது வந்து இன்டு ஓகேங்களா சோ ஒன்ஸ் மோர் எழுதிறேன் ஓகேங்களா சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினு கேட்டிங்க அப்படினா கிராம்ல இருந்து கிலோகிராமுக்கு நம்ம கன்வர்ட் பண்ண போறோம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இது வந்து கிராம் per மோல் ஓகேங்களா சோ இது வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படினு கேட்டிங்க அப்படினா 10 to the power of 3 தான் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு கிலோகிராம் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ அப்ப இந்த இடத்துல இருக்க டெசிமல் பாயிண்ட் நான் 1 டிஜிட் முன்னாடி மூவ் பண்ணேன் அப்படினு கேட்டிங்க அப்படினா எனக்கு மேல 2 + 1 அப்படி வந்துரும் இல்லையா சோ இப்போ 2 + 1 அப்படிங்கிறது 3 ஆ மாறிடுச்சு ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்க அப்படினா 10 to the power of 3 அப்படிங்கிறதுக்கு மீனிங் கிலோ அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா சோ அப்ப நம்ம வந்து 115.4 கிலோகிராம் per மோல் அப்படி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா சோ அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படினா ஆப்ஷன் A is a right answer ஓகேங்களா
ஓகே டன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ மாஸ் ஆஃப் 1 வைரஸ் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சு அது கூட நம்ம வந்து 6.02 to 10⁻23 வைரஸ் பார்ட்டிகல்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு molar mass of that virus particles அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ which of the following pairs illustrate the law of multiple proportions? ஸோ law of multiple proportions ஓட ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 elements combine together to form a 2 or more compounds. ஓகேங்களா? ஸோ இந்த 2 elements வந்து பாத்தீங்கன்னா சேம் elements. ஓகேங்களா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸ் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்கு. இதுல வந்து ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா சேம் எலிமெண்டே இல்ல. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகேங்களா? ஸோ லெட் அண்ட் லெட் ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா லெட் பிளஸ் ஆக்சிஜன். ஓகேங்களா? லெட் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா லெட் அப்படிங்கிற எலிமெண்ட் அண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிற எலிமெண்ட் கம்பைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் செக் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஹைட்ரஜன் சல்ஃபர் இதுல வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபர் ஆக்சிஜன் அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ காப்பர் குளோரின் இதுல வந்து காப்பர் சல்ஃபர் அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 elements ரெண்டு எலிமெண்ட்டும் ரெண்டு காம்பவுண்ட்ஸ் அதாவது ரெண்டு எலிமெண்ட் கம்பைன் ஆகி 2 ஆர் மோர் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கறது ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் எலிமெண்ட் அதாவது ரெண்டு வந்து சேம் எலிமெண்ட் இதுல இருக்க காம்பவுண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு ரெண்டுக்கும் சேமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லெட் ஆக்சைடு அண்ட் லெட் PbO2 அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமா இருக்கு இல்லையா அதோட எலிமெண்ட்ஸ். சோ அதனால வந்து லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பி ஆப்ஷன். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 10. HCl is produced in the stomach. ஓகேங்களா? சோ நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம உடம்புல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டொமக்ல HCl அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ which is produced in stomach which can be neutralized by the magnesium hydroxide. அதாவது சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா HCl அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு burning sensation அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அதை ரெடியூஸ் பண்றதுக்காக நமக்கு என்ன டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்ம் ஆஃப் மில்க் ஆஃப் மெக்னீசியா அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஹவு மச் ஆஃப் மெக்னீசியம் hydroxide is required to neutralize 1 mole of stomach acid. ஓகேங்களா? சோ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா HCl வந்து ஸ்டொமக்ல இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரலைஸ் பண்றதுக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இது ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 mole of அதாவது given பாத்தீங்க அப்படின்னா given அப்படிங்கிறது 1 mole of HCl நியூட்ரலைஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா how much of magnesium hydroxides OH அப்படிங்க OH twice அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மாஸ்ல இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம லாஸ்டா ஒரு ரிலேஷன்ஸ் பார்த்திருப்போம். அதாவது லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குவலன்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஸ் பார்த்திருப்போம் இல்லையா? சோ அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு இதோட n ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ HCl ஓட n ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன்ஸ் ரைட். சோ n ஃபேக்டர் பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு நமக்கு தெரியும். சோ மெக்னீசியம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா OH அப்படிங்கிறது 2 இருக்கு. ஓகேங்களா? சோ ரீப்ளேசபிள் OH அயான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது HCl அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு மோல்ஸ்ல இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட क्वेश्चन. ஓகேங்களா? சோ நம்ம அந்த டைரக்டா அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியா முடிஞ்சிரும் இல்லையா? சோ பாத்தீங்க அப்படின்னா n ஃபேக்டர் ஆஃப் HCl. ஓகேங்களா? சோ HCl ஓட n ஃபேக்டர் மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl is equal to n factor of magnesium hydroxide multiplied by n moles of magnesium hydroxide. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நம்ம சொல்றோம் வந்து n number of moles அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இதோட n factors பாத்தீங்க அப்படின்னா twice. சோ 2 into number of moles அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? சோ number of moles நமக்கு கேட்கல. சோ number of moles வந்து பாத்தீங்கன்னா கிராம்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ mass by molar mass தான் நம்மளோட number of moles அப்படி நம்ம சொல்லுவோமா? சோ number of moles பதிலா நம்ம வந்து m by molar mass அப்படினா எழுதுறேன். ஓகேங்களா? சோ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு molar mass அப்படினு பாத்தீங்க அப்படினா மெக்னீசியம் அப்படிங்கிறது நமக்கு 24 ஆக்ஸிஜனுக்கு 16 ஹைட்ரஜனுக்கு 1. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படினா twice இருக்கு. சோ ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் அண்ட் ரெண்டு ஆக்ஸிஜன் இருக்கு இல்லையா? சோ வந்து பாத்தீங்க அப்படினா மெக்னீசியம்க்கு வந்து 24 ஆக்ஸிஜன் ரெண்டு ஆக்ஸிஜனுக்கு 16 எழுதிருக்கேன். ரெண்டு ஹைட்ரஜனுக்கு H அப்படி எழுதிருக்கேன். ஓகேங்களா? சோ வந்து பாத்தீங்க அப்படினா 10 16 17 18. ஓகேங்களா? சோ 18 ரிமைண்டர் 1 2 4 5. ஓகேங்களா? சோ 58 அப்படிங்கறது அதோட மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ 2 into number of moles mass by molar mass. மாஸ் அப்படிங்கறது நமக்கு தேவை. ஓகேங்களா? சோ இதோட n ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா 1 number of moles of HCl பாத்தீங்க அப்படினா அதுவும் 1 moles தான். ஓகேங்களா? ஓகே டன். சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா 58 இந்த பக்கம் வந்துருச்சு divided by 2 அப்படிங்கறது தான் பாத்தீங்க அப்படினா நமக்கு x அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா சிம்பிளை பண்ணும்போது 2 9. ஓகேங்களா? சோ இப்போ 29 grams of மெக்னீசியம் ஹைட்ராக்சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஓகேங்களா? அதாவது 1 mole of HCl நம்ம கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்ணா நமக்கு 29 grams of HCl அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சோ ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படினா 29.16 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து அப்ராக்ஸிமேட் வேல்யூ. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படினா நம்ம வந்து எல்லாமே வந்து மெக்னீசியம் வந்து பாத்தீங்க அப்படினா
எல்லாமே நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூஸ் எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா கிடைச்சிருக்கு. அப்போ 29 grams of 29.16 grams of magnesium hydroxides அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 11. The equivalent weight, ஓகேங்களா? ஸோ ஈக்குவலன்ட் கான்செப்ட் இப்போ ஓகேங்களா? ஸோ ஈக்குவலன்ட் weight of magnesium hydroxide is 2.29.2 ஓகேங்களா? ஸோ ஓகே 29.2 அப்படிங்கிறது மெக்னீசியமோட ஈக்குவலன்ட் வெயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஒன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ மெக்னீசியம் வெயிட் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 29.2 கிராம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? how many moles of equivalents are in the 26.4 grams of magnesium hydroxide ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ஸோட ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாஸ் டிவைடட் பை கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே வெயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது? மாஸ் ஆஃப் தட் கிவன் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 26.4 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 29.2 ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணி நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 12. ஸோ ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா 12 ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 இஸ் a colorless liquid ஓகேங்களா? ஸோ அது வந்து கலர்லெஸ் லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. a concentrated solution of it ஓகேங்களா? ஸோ இதோட கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் யூஸ்ட் as a source of oxygen for the rocket propellant fuels ஓகேங்களா? ஸோ ராக்கெட் வந்து மேலே போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூலா வந்து இந்த H2O2 கான்சென்ட்ரேட்டடா இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா டைலூட் அக்வஸ் சொல்யூஷன்ஸ் ஆர் யூஸ்ட் as a bleach ஓகேங்களா? அதாவது இதோட டைலூட் சொல்யூஷன் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ராக்கெட் ப்ரொபலண்டா யூஸ் பண்றோம். டைலூட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ளீச்சா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அனலைஸ் ஆஃப் அ சொல்யூஷன். ஸோ அந்த சொல்யூஷன் அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஷோஸ் இட் கண்டைன்ஸ் 0.9 moles ஓகேங்களா? ஸோ அப்போ 0.909 moles ஆஃப் H2O2 ஓகேங்களா? ஸோ H2O2 ஓட நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் மச் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன் 1 liter ஆஃப் சொல்யூஷன்ஸ் வாட் வில் பி த மாஸ் ஆஃப் H2O2 ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாஸ் அப்படிங்கிறது நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது 0.909 மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா என்னது? மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் H2O2 மோலார் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா H2O2 ரைட் ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு அண்ட் 2 ஆக்சிஜன்ஸ் இருக்கிறதுனால 2 × 16 அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 + 32 அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 34 அப்படிங்கிறது அதோட மோலார் மாஸ் ரைட். ஸோ ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கு 32 ஓகே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 34 அப்படிங்கிறது தான் அதோட மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 34 × 0.909 அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹவு மச் H2O2 அப்படிங்கிறது நம்ம இந்த சொல்யூஷன்ஸ்ல இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் தான் பார்க்க பெருசா இருக்கு பட் ஆனால் ஆன்சர் அப்படிங்கிறது சிம்பிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன எதுக்காக நான் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் பெருசா இருக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ல நம்ம எப்பயும் இந்த கொஸ்டின்ஸை விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 13. வாட் இஸ் த மாஸ் இன் கிராம்ஸ் ஆஃப் குளோரின் ஆட்டம்? ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு குளோரின் ஆட்டமோட மாஸ் அப்படிங்கிறது நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மாஸ் ஆஃப் குளோரின் ஆட்டம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? மோலார் மாஸ் ஆஃப் குளோரின் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் குளோரின் பார்த்தீங்க அப்படின்னா 35.5 கிராம் பர் மோல். ஓகேங்களா? ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது 35.5 கிராம் பர் மோல். ஓகேங்களா? ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6.02 into 10⁻23 பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே எழுதிடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6.02 into 10⁻23 குளோரின் ஆட்டமோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 35.5 கிராம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மாஸ் ஆஃப் 1 குளோரின் ஆட்டம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர்ஸ் வச்சு ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1 குளோரின் ஆட்டமோட மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 6.02 10⁻23 டிவைட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது எனக்கு மாஸ் ஆஃப் 1 குளோரின் ஆட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 குளோரின் ஆட்டமோட மாஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம நேற்று ஒரு ப்ராப்ளம் சால்வ் அதாவது போன வீடியோல நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்போம் இல்லையா? வால்யூம் ஆஃப்
1 வாட்டர் மாலிகூல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறோம்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்சல்யூட் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சு நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ நான் அது ஏன் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பார்த்த கான்செப்ட்லாம் நம்மளுக்கு மறந்துருக்கும். ஓகேவா? அதை நம்ம ரீகேப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த ப்ராப்ளமா அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது கான்செப்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்பர் வச்சு விளையாடுறது ஷார்ட் கட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட் கட்டை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த கான்செப்டையும் நம்மளுக்கு மறக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம போன வீடியோஸ்ல நம்ம அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்ல வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது அது ஆன்சர் சேமா வருதா அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே தென். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 14. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா 0.548 கிராம்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஓகேங்களா? ஸோ மெட்டல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா மெட்டல்ஸ் அப்படின்றத நான் எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ மெட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.548 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆசிட். ஓகேங்களா? ஸோ டைலூட் ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆசிட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது லிபரேட்ஸ் ஹைட்ரஜன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறத நமக்கு லிபரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அட் STP ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல இருக்கு. ஓகேங்களா? கால்குலேட் த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் த மெட்டல். ஓகேங்களா? ஸோ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல்ஸ்க்கு வந்து நம்ம மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் மச் கிராம். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜனோட மாஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ 0.198 கிராம்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ அதாவது திஸ் மச் மெட்டல்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸஸ் ஹைட்ரஜன் கேஸ் எவால்வேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் எவ்வளோன்னு பார்த்தோம், திஸ் மச் கிராம் ஆஃப் ஹைட்ரஜன்ஸை லிபரேட் பண்றது தான் நம்ம வந்து கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் தட் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இவ்வளோ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 0.548 கிராம்ஸ் டிவைடட் பை 0.0198 கிராம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் மச் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ண நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் மச் அமௌண்ட் அதாவது 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் ரிலீஸ் பண்றதா நான் வந்து கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் மெட்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிராம் ஈக்குவலன்ட் டெஃபினிஷன்ஸை ரீகேப் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா how much of metals required to displace or combine 1.008 grams of hydrogen or 8 gram of oxygen or 35.5 grams of chlorine அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜன் லிபரேட் ஆகிறதுனால பாத்தீங்க அப்படின்னா this much amount of ஹைட்ரஜன் லிபரேட் ஆக நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் தேவை அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் தட் மெட்டல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ்க்கு தான் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஓகேங்களா? Okay then. So problem number 15. The density of a gas is 1.78. So density of the gas பாத்தீங்க அப்படின்னா 1.78 gram per liter அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? So the mass of 1 mole of gases. 1 mole of gas ஓட மாஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து மாஸ் ஆஃப் கேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிப்போம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1 மோல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1 மோல்ஸ் வந்து எவ்வளவு வால்யூம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 22.4 லிட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 22.4 லிட்டர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ 4 லிட்டர்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 1 மோல் ஆஃப் தட் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நல்லா கொஸ்டின்ஸ்ல கவனிச்சிங்க அப்படின்னா 1.78 கிராம் அதாவது this much கிராம் இருக்கும் 1 லிட்டர் ஆஃப் தட் கேஸ் அதாவது 1.78 கிராம்ஸ் பர் லிட்டர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 லிட்டர் ஆஃப் தட் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் ஆஃப் கேஸ் அப்படிங்கிறது 1.78 கிராம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் கேஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம 1 மோல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 22.4 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது ஆஃப் கேஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிப்போம் 1.78 into 22.4 கிராம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வருது அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ 178 ரைட். ஸோ 1.78 into 22.4 ரைட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 4 means 2 3 28 means 31 1 4 7 7 ஓகேங்களா? 16 1 15 remainder 1 2 means 3 ஓகேங்களா? ஸோ 6 5 3 ஓகேங்களா?
சிம்பிளை பண்ணும்போது 2 7 11 18 1 9 3 ஓகேங்களா ஸோ 303 டிஜிட்ஸ் தள்ளி இருக்கு ஓகேங்களா ஸோ 39.872 ஓகேங்களா ஸோ 39.87 ஓகேங்களா ஸோ சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 39.9 கிராம்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 லிட்டரோட மாஸ் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ 1 லிட்டர் மாஸ் வச்சு நம்ம 22.4 லிட்டர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதான் வந்து நம்ம மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஓகே ஸோ தட்ஸ் இட் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபியூ கான்செப்ட் அதாவது ரீகேப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்கு அண்ட் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து சம் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஓகே நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ தட்ஸ் இட் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ